அனைவருக்கும் வணக்கம். வருமான வரி தாக்கல் பற்றிய ஒரு புதிய அப்டேட் நம்ம பார்க்க போறோம். 2023-24 வருமான வரி தாக்கல் தொடங்கிவிட்டது. இப்போ இதுல நீங்க ஒரு சில விவரங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக உருவாக்கப்பட்ட வீடியோ இது. 2020-21 வருடத்தில் மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல ஒரு 2 ஸ்கீம் ஆஃப் டாக்ஸ் ரேட்டை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 70 வகையான டிடக்ஷன்ஸ்கள் இருக்கு. அதையெல்லாம் கிளைம் பண்றாங்க. அது எப்படி கரெக்டா கிளைம் பண்றாங்களா இல்லையா, இல்ல அதிக வருமானத்துக்கு குறைவான டாக்ஸ் ரேட் கொண்டு வர மாதிரி ஒரு 2 வரி விகிதத்தை வருமான வரியில் அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் HF மட்டும் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ 2023-24 நிதியாண்டில் இண்டிவிஜுவல் HF AOB போன்ற அந்த நபர்களுக்கும் இந்த ஸ்கீம் அறிமுகப்பட்டுள்ளது. சரி, அப்படி என்ன சார் இதுல வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் தாக்கல் செஞ்சுட்டு இருந்த பழைய வரி விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வரி இருக்காது. 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை 5% வரி இருக்கும். 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% வரி இருக்கும். 7.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20, 10 to 12 30, 12 to 15 30, 15க்கு மேல 30ன்னு பழைய வரி விகிதம் இருந்துட்டு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு புது ஸ்கீமை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்ரி 3 லட்சத்துக்கு மேல தாண்டறப்போ உங்களுக்கு ஒரு வரி விகிதத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது 3 லட்சம் ரூபாய் வரை எந்த வரியும் இல்லை. 3 லட்சத்துல 6 லட்சம் 5% வரி கொடுக்குறாங்க. 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் 10% வரையும், 9 to 12 15%, 12 to 15 20%, 15 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 30% ஒரு வரி ஸ்லாபை கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 வரையான வரி விகிதங்கள் ஒவ்வொரு வருமான வரி செலுத்துவோரும் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர் AOB போன்ற நபர்கள் தங்களுக்கு எது பெனிஃபிட் அப்படிங்கிறத தாராளமாக சரி பார்த்துட்டு உள்ள ஃபைல் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்கள் அரசாங்கம் இந்த வரி விகிதத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய வரி விகிதத்துல கிட்டத்தட்ட 70 வகையான டிடக்ஷன்கள் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்றாங்க. அதனால அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க லோயர் ரேட் டேக்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல சொல்லப்பட்ட வரி விகிதங்கள் எதுவுமே நீங்கள் குறைவான வரி விகிதத்தை செலக்ட் பண்ணும்போது, இந்த 3 லட்சம் டு 6 லட்சம் வரைக்கும் 5, 6 to 9 10ங்கிற புது ஸ்கீமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிடக்ஷனும் கிடையாது. 2 டிடக்ஷன்கள் மட்டும் கொண்டு வராங்க. ஒன்னு சேலரி டிடக்ஷன்ல 50,000 ரூபாய் சேலரி நபரா இருந்தா உங்களோட மொத்த வருமானத்துல 50,000, 80 CCD எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாயி NPS அக்கௌண்ட் அப்படிங்கிற ஸ்கீம் மட்டும் உங்களுக்கு டிடக்ஷன். இந்த 2 டிடக்ஷன் மட்டும்தான் புது ஸ்கீம்ல இருக்கும். மற்றபடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், லீவ் டிராவல், 80 TTPA, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், ஃபுட் ஃபீவரேஜ் அலவன்சஸ், 80Cல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ கட்டுற இன்சூரன்ஸ், போஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் போன்ற மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எதுவுமே புதிய வரி விகிதத்தில் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களுடைய வருமான வரி செலுத்த வரும்பொழுது இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே சரியா தொகுத்து இதெல்லாம் போட்டு பார்த்து உங்களுக்கு பழைய விகிதம் சரியா இருக்குமா இல்ல புதிய விகிதம் சரியா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது கட்டாயம். எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு ப்ராப்பரான கைட் பண்ணி கொடுத்துருவோம். சரி, அதை போக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவரங்கள் என்ன அப்படின்னா, இப்போ 23-24 வருஷம் நம்ம ஃபைல் பண்ண போறோம். இதுல புதிய சேஞ்சஸா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 3 லட்சம் டு 6 லட்சம் வரை ஒவ்வொரு 3 லட்சத்துக்குமாக அதிகரிக்கப்படும் வரி விகிதம் தான் டிஃபால்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க உள்ள போய் உங்க இன்கம் டாக்ஸை ஃபைல் பண்ண போனீங்கன்னா இந்த வரி விகிதம் தான் உங்களுக்கு வரும். இல்ல சார், நான் 2023 வருடத்துல பழைய வரி விகிதம், அதாவது எல்லா டிடக்ஷனையும் கிளைம் பண்ணி நான் 80Cல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கேன் சார். இப்பவும் எந்த வருஷமும் நான் என்னுடைய டிடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன் சார்.
இதை போட்டேன்னா எனக்கு டாக்ஸ் கம்மியாக வருது. அப்போ நான் பழைய வரி விதமான வித் டிடக்ஷனுக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பழைய விகிதத்துல போன வருஷம் பண்ணியிருக்கீங்க, அதே விகிதத்துக்கு இப்போ போகணும் அப்படின்னா, அதாவது வித் டிடக்ஷனோட இருக்கீங்க, புதிய விகிதத்துக்கு போகணும்னா நீங்கள் 10IE அப்படின்னு மத்திய அரசாங்கம் செக்ஷன் 115 BAC சட்டத்திலும் ரூல்ஸ்லையும் சொல்லப்பட்ட ஒரு படிவத்தை உங்களுடைய வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கு முன்னால், அதுவும் அதனுடைய டியூ டேட்டிற்கு முன்னால் நீங்கள் தாக்கல் செய்தால் மட்டுமே உங்களால் உங்களுடைய டிடக்ஷன்ஸ், அதாவது கழிவுகள் கொண்ட வருமான வரி ரிட்டனை தாக்கல் செய்ய முடியும். இல்லை சார், நான் போன வருஷமே ஒரு நியூ ஸ்கீம் போயிட்டேன், அதாவது அந்த 3 லட்சம் டு 6 லட்சம் ஸ்கீம் போயிட்டேன், இப்போ அதே தான் நான் கன்டினியூ பண்ண போறேன், இப்போ எதாவது செய்யணும்னா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இல்லை சார், நான் போன வருஷம் பழைய ஸ்கீம்ல டிடக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், அதையே நான் போட்டு ஃபைல் பண்றேன் அப்படின்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, பழைய விகிதத்தை செல்ல விரும்பினால் 10IE படிவத்தை நீங்கள் உங்களுடைய எந்த விதமான டாக்ஸ் ஆடிட்டும் இல்லை அப்படின்னா 31/7க்குள் உங்களுடைய அந்த படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இல்லை சார், என்னுடைய வருமானம் 1 கோடிக்கு மேலே இருக்கு, நான் ஆடிட் ரிப்போர்ட் போட்டு ஃபைல் பண்ணணும்னா நீங்கள் 31/10க்குள் அந்த 10E படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு பழைய வரி விகிதம், அதாவது வித் டிடக்ஷன்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள போக முடியும். ஃபைல் பண்ணல அப்படின்னா எந்த விதமான வரி கழிவும் இல்லாமல் புதிய வரி விகிதத்தில் மட்டுமே உங்களுடைய வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதாக கருதப்படும். சரி சார், இந்த 10IE படிவத்தை எல்லாரும் ஃபைல் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டா, யாருக்கெல்லாம் வியாபார வருமானம் உள்ளதோ, பிசினஸ், அதாவது ITR 3 ITR 4 ஃபைல் பண்ணுவாங்க. வியாபார வர்க்கம், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இருக்கிறவங்களை மட்டுமே இந்த 10IE படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இல்லை சார், நான் மாதம் சேலரி வாங்குறேன் சார், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார், எனக்கு சேலரி வருது, இல்லை எனக்கு சேலரி இல்லாமல் மற்ற இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் வட்டி இந்த மாதிரி வருது சார், நான் ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த வடிவத்தை தாக்கல் செய்யணும்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் சம்பளம் நான் பிஸ்னஸ் இன்கமாக இருந்தால் இந்த பழைய வரி விகிதம் புதிய விகிதத்தை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்து உங்களுடைய வருமான வரி ரிட்டர்னை தாக்கல் செய்து கொள்ளலாம். ஸோ ஒரு வருமான வரி ரிட்டர்ன்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிய வரி விகிதம் தான் இப்பொழுது டிஃபால்ட் ஸ்கீம் எனப்படும் ரிட்டர்ன், அதில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். இல்லை நான் பழைய விகிதத்துக்கு போறேன்னா கண்டிப்பா 10E படிவத்தை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும், அதுவும் 31/7க்குள் தாக்கல் செய்ய வேண்டும். ஸோ இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு முறையாக உங்கள் வருமான வரியை தாக்கல் செய்யவும். நன்றி, வணக்கம்.